Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. புது வருஷம் முதல் வீடியோ, அதனால ரோஸை தவிர வித்தியாசமாக என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ஐடியா கிடச்சிது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் நினைக்கிறதும் உங்கள் விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த ஓட்டிங் ஆப்ஷன் கூட போட்டிருந்தேன். அதில் மேக்ஸிமம் வந்து ஆர்கிட்ஸுக்கு தான் அந்த ஓட்டை வந்துருந்துச்சுது. ஸோ அதனால் ஆர்கிட்ஸ் பற்றியே போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன். 2020 மே வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு ஆர்கிட் கூட வளர்த்ததில்லை. ஒரு வீடியோஸ்லேயும் ஆர்கிட் பற்றி நான் போட்டதும் இல்லை. 2022 தான் மெதுவாக ஆர்கிட் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ரோஸும் மற்ற ஃப்ளவர் பிளான்ஸ், வெஜிடபிள் பிளான்ஸ் அப்படின்னு வளர்த்துட்டு இருந்த நான் வந்து ஆர்கிட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 1-2 பேர் என்கரேஜ் பண்ணாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை வளர்க்குறதுக்கும் அதை பாட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இனிஷியலி. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 2.5 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன். நிறைய டைப் ஆஃப் ஆர்கிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய அளவில் நான் இன்னும் படிக்கலை, பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆர்கிட்ஸ் அப்படின்ற இந்த பூக்கள் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். நர்சரி, ஹோட்டல்ஸ், கல்யாண வீடுகளில், பொக்கேயில் நிறைய விதமாக அதை பயன்படுத்துவாங்க. கலராக விதவிதமாக பூ இருக்கும். ரோஸு மாதிரியே இதுலேயும் ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ் ரகங்கள் இருக்குது. நிறைய கலர்ஸில் பூக்கக்கூடிய பிளான்ட் இந்த ஆர்கிட் அப்படின்றது ஒரு பெரிய குரூப்பு. அந்த ஆர்கிட் வந்து நம்ம ரோஸ் மற்ற செடிங்களை மாதிரி பாட்டில் எல்லாம் வச்சு அழகாக ஸ்டாண்டில் அப்படிலாம் வச்சுருக்கிறத நான் பார்த்ததில்ல. அதனாலே அது வந்து அப்படி தொங்க போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக பாட் பண்ணோம், வளருமோ வளராதோ, எப்படி இது கேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுது. எனக்கும் நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம். பட் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் பூக்கள் வரும்போ நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். பிளான்ட்டு நம்ம வளர்த்து எடுத்துட்டோம், அதை கொல்லாமல் வளர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா வில் கெட் மோர் கான்ஃபிடென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிட்ஸ் வச்சுருக்கேன். நிறையன்னா ஒரு 100லாம் இல்லை, கொஞ்சம். பட் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இது வந்து நம்மளாலேயும் வளர்க்க முடியும். ஸோ லெட்ஸ் see all the details. இந்த ஆர்கிட்ஸ் வந்து எந்த இடம்னாலும் சரி, இப்போது கோஸ்டல் ஏரியா இல்லை கொஞ்சம் ஹில்லி ஏரியா, ஹை ரேஞ்ச், கொஞ்சம் கிளைமேட் சில்லாக இருக்கக்கூடிய ஏரியா, எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம். அதுக்கு வளரக்கூடிய அந்த சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அது பாட்டுக்கு வளரும், நல்லா பூக்கும். 1 to 3 months வரைக்கும் அந்த பூக்கள் செடியில் இருக்கும். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், ஹியூமிடிட்டி அதெல்லாம் அதுக்கு செட் ஆகும்போது அந்த பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ளவர்ஸும் நிறைய நாள் செடியில் நமக்கு பார்க்க முடியும். நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்டு கேர், ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு குட்டி ஓவர்வியூ, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பிளான்ஸ், என்ன மாதிரி நான் அதை பாட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தான் நான் காமிக்க போகிறேன். இந்த ஆர்கிட் பாட் பண்ணக்கூடிய மீடியா பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ரோஸ் மண் கலவை மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. அது போடணும் இது போடணும் அப்படின்லாம் இல்லை. 2 இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியம். கோகோ சிப்ஸ், கோகோனட் ஹஸ்க், அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த துண்டுகள், நம்ம ஆரோய்ட் மிக்ஸ்க்கெல்லாம் போடுவோம்ல, பெரிய சைஸான பீசஸ். அப்புறம் சார்கோல், கறி துண்டு, இந்த 2ம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஓடு துண்டு போடுவாங்க ஒரு சிலர். அப்புறம் ஒரு சிலர் வந்து பைன் பார்க் போடுவாங்க. நமக்கு எக்ஸ்பென்சிவ், கிடச்சுன்னா பயன்படுத்தலாம். ஏஜ்டு பைன் பார்க்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பாக்னம் மாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் வச்சு நம்ம இந்த ஆர்கிட் பாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதில் நடுறோம், அதில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் போட்டு வைக்கணும். இல்லைன்னா தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோகோனட் ஹஸ்க்குள்ளால் அந்த பிளான்ட்டை வச்சு அதிலே சுற்றி விட்டு அப்படியே வளர்க்க வச்சுருவாங்க. ஸோ நிறைய விதமாக நம்ம அதை ட்ரெயின் பண்ணலாம், வளர்க்கலாம். அண்ட் அதில் வரக்கூடிய அந்த ஏரியல் ரூட்ஸ், நிறைய ஒயிட் ரூட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் அதோட லைஃப் லைனே, ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வைக்கிற இடத்துல அதை சார்ந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பிளான்ட்டை வந்து அதில் அட்டாச் பண்ணுறதுக்கும், அப்புறம் காட்டில் இருந்து அதுக்கு தேவையான சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆர்கிட்ஸ் கூட அந்த பிளான்ட்
சைஸ்க்கு ஏத்தாப்புல உள்ள பாட்டில் வச்சு வளர்க்க தொடங்குறது நல்லது. அது பெருசாக மாற்றிக்கலாம். நிறைய டைப் ஆஃப் ஆர்கிட் பாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட அர்தன் பாட்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே அந்த பிளாஸ்டிக் டைப்ஸ் தான். இதை விட சின்ன சைஸஸ் கூட கிடைக்கும். இதில் வந்து நம்ம அந்த மிக்சர் இருக்குல்ல, நான் சொன்ன அந்த கலவை ஃபில் பண்ணிவிட்டு பிளான்ட் அதுக்குள்ளால் வச்சு அது அங்கேயும் இங்கேயும் அசையாமல் இருக்கிற அளவு அதை டேக் எல்லாம் போட்டு இல்லை எதாவது வச்சு கெட்டிட்டு நம்ம அதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரியோ, இல்லை உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அந்த எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து நிறைய பிளான்ட் நான் இதில் காமிக்கிறது எல்லாமே ஓல்டு பிளான்ட்ஸ், அதாவது 2.5 வருஷத்துலேருந்து 1 வருஷம் அந்த மாதிரி வளர்ச்சி உள்ள பிளான்ட்ஸ். உங்களுக்கு ரெடிமேட் ஹேங்கிங் பாட்ஸ் கூட கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோகனட் ஹஸ்க் பீஸில் தான் இந்த செடியை நான் வச்சு கெட்டி அதில் செட் பண்ணி விட்டேன். இது இப்போது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதிலே அது செட் ஆகி நிறைய ரூட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. குட்டி கிக்கீஸ் எல்லாம் வந்து 2 தடவை இது பூக்கவும் செஞ்சாச்சு. ஸோ நிறைய மெத்தடில் நம்ம அதை பாட் பண்ணலாம். நீங்கள் பெரிய பிளான்ட்டாக வாங்கி வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பூ இல்லாத பிளான்ட்ஸ், மெச்சூர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பூக்கும், அந்த பிளான்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடை மாதிரி கூட நர்சரிஸில் கிடைக்கும். ஸோ அதில் கூட நம்ம அந்த மிக்சரை ஃபில் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வந்து தொங்க போடவோ இல்லை கெட்டி வைக்கவோ அந்த மாதிரி செஞ்சு வளர்க்கலாம். ஆர்கிட்ஸ் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரியில் வாங்கலாம். ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பகேட் பண்ண பிளான்ஸ் இருக்குன்னா அது வாங்கி வளர்க்கலாம். ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா சீட்லிங்ஸ், மெச்சூர்ட் பிளான்ட், ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சீட்லிங்னா ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருக்கும், அது பூக்கிறதுக்கே 2 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். நீங்கள் வந்து மெச்சூர்ட் பிளான்ட், ப்ளூமிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளால் பூக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேலனாப்சிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்கிட் டைப். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வாங்குறது தவிர்க்கலாம். இதுக்கு முன்னாடி பூக்கள் இருந்த செடியெல்லாம் பார்த்தீங்கல்ல, அது ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஏன்னா தே ஆர் ஹார்டி, ஈஸி டு க்ரோ. அது டென்ட்ரோபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கிடை வாங்கி நீங்கள் வளர்த்து பழகலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் ஆர்கிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேலனாப்சிஸ் வந்து அந்த மரத்துலேயே அதோட வேரெல்லாம் அட்டாச் பண்ணி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா பிளான்ட்டும் இருக்குது, ரொம்ப பெரிய பிளான்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஐ ஹேட் ப்ராப்ளம்ஸ் ஐ ஃபேஸ்ட், ஆனால் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. பட் எனிவே, ஸோ எப்படி பாட் பண்ணோம், அதோட ஆப்ஷன்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். ஆர்கிட்ஸுக்கு வந்து ரொம்ப வெயில் தேவையில்லை. ஃபுல் சன் வந்து ஒத்துக்கவே செய்யாது. காலையில் உள்ள சன் வந்து சூட்டபிள். அதுக்கப்புறமா நீங்கள் ஷேட் நெட் போட்டு வளர்க்கலாம், இல்லை மரத்தடியில் ஷேட் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அந்த பிளான்ட்ஸை வந்து வச்சு செட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா இதில் 2 ட்ரீஸுக்கு அடியில் தான் நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி அதில் தான் அப்படியெல்லாம் ஹேங் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். தே ஆர் டூயிங் வெரி வெல். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததில்லை. இந்த வருஷம் தான் ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மழையில் அந்த மார்னிங் வெயில், ஆஃப்டர்நூன் லேட் ஆஃப்டர்நூன் சன், அதெல்லாம் அந்த பிளான்ஸுக்கு கிடைக்க தான் செய்யுது. ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் காற்றில் ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 70%லேருந்து 90%, மினிமம் 60%ஆவது ஹியூமிடிட்டி இருக்கணும். உங்கள் ஏரியாஸில் வந்து ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டெய்லி தண்ணி விடணும்னு இல்லை, பட் நான் வந்து டெய்லி அதுக்கு வந்து ரூட்ஸை வந்து நனைச்சி விடுவேன். ஒரு சில ஆர்கிட்ஸுக்கு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் உள்ள சன்னும் ஒத்துக்கும். ஸ்பெஷலி இந்த மொக்கரா டைப் ஆர்கிட்ஸுக்கு வந்து ஃபைன். டென்ட்ரோபியம்க்கும் கொஞ்சம் 8-9 மணிக்கெல்லாம் சன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. ஏன்னா ஒரு சிலர் வந்து வெயிலில் தான் வச்சு வளர்க்குறாங்க, நல்லா பூக்குது ஓரளவுக்கு. மேபி அந்த பிளான்ட் அது யூஸ் டு ஆனதுனால நல்லா பூக்குதா இல்லை வளருதா அப்படின்னு தெரியல. பட் ஜெனரிக் ரூல் என்னென்னா டைரக்ட் சன் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஆஃப்டர்நூன் 3:30 ஒரு 5 o'clock சன் கிடைக்கும். மார்னிங்கும் சன் கிடைக்கும். ஒரு 9 மணி வரைக்கும் சன் கிடைக்கும். அந்த பீக் டைம் இருக்குல்ல, 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த சன் வந்து கிடைக்காது.
ஸோ நீங்கள் சென்னை, மதுரை, இந்த வேறு எங்கெல்லாம் ரொம்ப ஹீட் இருக்குதோ ஹியூமிடிட்டி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள ஸ்பாட்டில் இந்த பிளான்ட் நீங்கள் வச்சிங்கன்னா they will do very well. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்கிட் வந்து வேண்டா அப்படின்ற ஒரு வெரைட்டி. இது சின்ன பாட்டில் இந்த மாதிரி இப்படியே தான் வரும். அதில் கம்பியெல்லாம் போட்டு ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. 90% ஆஃப் த டைம் இப்படி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தாய்லாண்ட்லேருந்து இதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கும் நர்சரிக்கு. அவங்களும் அதே மாதிரி தான் செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஹுக் பண்ணி எங்கேயாவது தொங்க போட்டால் போதும். அண்ட் இது வந்து மொக்கரா டைப். இதுவும் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இப்போது கொஞ்சம் பிளான்ட்ஸ் எனக்கு கிடச்சிது வந்து இப்படி வெறும் பிளான்ட் மட்டும் தான் கிடச்சிது. நான் அதை வந்து ஒரு ஸ்டீல் கம்பி நமக்கு கிடைக்கும்ல, ஈஸியாக வளைக்கலாம். ஸோ அதில் அந்த பிளான்ட்டை செட் பண்ணி அங்கங்கே கெட்டி நீளமாக ஹூக் மாதிரி பண்ணி தொங்க போட்டிருக்கேன். ஸோ அது அப்படி ஆடிட்டே இருக்கும். ஆனால் பிளான்ட் ரொம்ப அசையாது, ஏன்னா எல்லா இடமும் கெட்டி இருக்கும். தேர் ஹாப்பி இன் தட் செட்டப். எல்லாத்துலேயுமே ஹெல்தியான ரூட்ஸ் இருக்குது. இதுக்கும் ஃபஞ்சிசைட் நம்ம கொடுக்கணும். டீட்டெயில்ஸை நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்தா போதும், இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், டிபெண்டிங் ஆன் லைக் வெதர். நிறைய மழை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துருவேன். அண்ட் வீக்லி ரோசஸ் மாதிரி கொடுக்கணும்னு இல்லை. ஃபெர்டிலைசிங் வந்து மோஸ்ட்லி நான் ஃபாலியேஜ், அதாவது அதோட லீவ்ஸ் இருக்குல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்ததில்லை. பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன்லாம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்மி டோஸ் தான். உங்களுக்கு ஒன்றில் ஆர்கிட்ஸுக்குன்னே ரெடிமேடாக கிடைக்கும், அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் நைட்ரேட், நம்மளோட 05234, 12610, இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு 1/2 கிராம் per லிட்டர் அந்த மாதிரி வாட்டரில் கொடுக்கலாம். அதர்வைஸ் ஆர்கானிக் ஃபாலோ பண்ணலாம். நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அமினோமார், அப்புறம் அமினோ ஃபுல்வர்த், இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே, ரூட்ஸுக்கு லீவ்ஸுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணுறது. அதே மாதிரி பெஸ்டிசைட் பார்த்திங்கன்னா ரெகுலராலாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான். கெம் இல்லைன்னா எக்ஸோடஸ், இதை தவிர நான் வேறு எதுவும் பயன்படுத்தினது கிடையாது. ஐ டென்ட் ஹேட் எனி இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, வாட்ஸ்அப் மீ. ஓகே, இனி வர நாட்களில் ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி டீட்டெயில்டான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, எந்த ஆர்கிட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். I'll be happy. அண்ட் புது வருஷத்தில் புதுசாக ஒரு பிளான்ட் வளர்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ டூ ட்ரை ஒன் ஆர்கிட் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் happy gardening, take care of yourself. Until next time, this is your friend me saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.